ஹாய்ங்க. இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்க மூவி என்னன்னா த பாய் ஹூ ஹார்னஸ் த விண்ட். இது 2019 வந்த மூவி. இது ஒரு உண்மை கதைங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஆப்பிரிக்காவில் ஒரு கிராமம் இருக்குது. அது ரொம்பவே வறண்டு போன ஒரு கிராமமாக தான் இருக்குது. அங்கே நம்ம ஹீரோ 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சின்ன பையனாக இருக்கிறான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே பயங்கரமாக யோசனைகளும் ரொம்ப சயின்டிஃபிக்காக யோசிக்கிற ஒரு பையனாகவும் ஏதாவது ஒன்று எடுத்து ஆராய்ச்சி பண்ணுற ஒரு பையனாக தான் இருக்கிறான். அந்த கிராமம் ரொம்பவே வறட்சி ஆகிட்டு இருந்ததுனால அந்த ஸ்கூலையே க்ளோஸ் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சின்ன பையன் அந்த கிராமத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறான். இதனால் அவன் என்னெல்லாம் பண்ணான், அந்த கிராமத்துக்கு பழையபடி எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தானாங்கிறது அந்த படத்தோட கதை. இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க படத்துக்குள்ளே போயிடலாம். படத்தோட ஓப்பனிங்கில் ஹீரோட அப்பா கட்டுறாங்க. அவர் ஒரு டெய்லராக இருப்பார். அவரோட மெயின் தொழிலே விவசாயம் மட்டும்தான். இந்த இடத்துல ஒருத்த மயங்கி கீழே விழுந்துடுறான். விழுந்தது மட்டும் இல்லாமல் அங்கேயே செத்துடுறான். அதுக்கப்புறம் அங்கே உள்ள சடங்கு எல்லாமே பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் கூடி அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு ஃபாதர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம ஊரில் உள்ள மக்கள் எல்லாருமே விவசாயத்துக்காகவே உயிரை கொடுத்தவங்க. அதனால் நம்ம விவசாயத்தை மட்டும் விட்டுறக்கூடாது. அதை நம்ம எப்படியாவது நம்ம பழைய நிலைமை கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோவோட வீடை காமிக்கிறாங்க. அதில் நம்ம ஹீரோ ரேடியோ ஒன்று ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து கேட்குறாரு, டே வில்லியம் ரிப்பேர் பண்ணிட்டேன்னு கேட்குறாரு. ஆமாம் ரிப்பேர் பண்ணிட்டப்பான்னு சொல்லி கொடுக்குறான். சரி, வீட்டோட மேலே கூர் வந்து உடஞ்சிருக்கு, அது கொஞ்சம் சரி பண்ணான்னு சொல்லி அனுப்புறாரு. சரி ஓகேவா நான் போய் பார்க்குறான்னு சொல்லி கிளம்பி போயிடுறான். வில்லியமோட அப்பாவும் அப்படியே அந்த அவரோட லேண்டுக்கு மேலே நடந்து போயிட்டே இருக்காரு. ரேடியோவில் அப்போ ஒரு நியூஸ் வருது. அதாவது என்னன்னா, ஒரு பருவநிலை இல்லாமல் அடிக்கடி மழை அதிகமாக பெய்கிற மாதிரியும் மழையே இல்லாத மாதிரியும் ஒரு சீசன் இப்போ வரப்போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவரும் அந்த மேலே உள்ள கூரை எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட அம்மா ஹீரோட அப்பாட்ட அந்த ஒரு ட்ரெஸ் வந்து கொடுக்குறாங்க, அவன்கிட்ட கொடுங்க சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ சடனாக ஒருத்தன் வந்து கத்திட்டு இருக்கான். பார்த்துட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்புறம் அவங்க அம்மா கூப்பிட்டதும் வந்து எந்திரிச்சு பார்க்குறான் என்னன்னு. அதுக்கு அவன் கேட்குறான், எவ்வளோ நாள் என் ரேடியோ ரிப்பேர் பண்ணி எடுத்துப்ப, அது ரெடி ஆகிட்டா இல்லையான்னு கேட்குறான். அதுக்கு அவன் சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது, நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடுறான். சீக்கிரம் ரெடி பண்ணி தாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சீனை நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வந்து பார்க்குறான். அதில் அவனோட பெட்டில் யூனிஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறான். அப்புறம் அவங்க அப்பா அவனை ஸ்கூலுக்கு போகிறதுக்காக அனுப்புறாரு. இங்கே பாருப்பா, நான் அவ்வளோவா படிக்கல, நீயாச்சும் நல்லா படித்து நல்ல விதமாக முன்னேறி போகணும்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அவன் கூட தான் பேசிட்டு போயிட்டு இருக்கான் ஸ்கூலுக்கு. வில்லியமோட அப்பாவும் சாயங்களுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல போய் வாங்குறதுக்காக போயிட்டு இருப்பாரு. அப்போ பார்த்தா கட்சியில் உள்ளவங்க ஒரு வண்டியில் வந்துட்டு இருப்பாங்க. இங்கே இதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட அப்பா, இங்கே பாருங்க வேணா சும்மா நீங்கள் இப்போ தான் வந்துட்டு இருப்பானுங்க, அதுக்கப்புறம் கண்டுக்கவே மாட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் சைக்கிளில் போயிட்டு இருந்த ஒருத்தன் டக்குன்னு நம்ம வில்லியமோட அக்காவை பார்த்துட்டே இருக்கான். அப்படியே கட் பண்ணால் வில்லியம் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி கட்டுறாங்க. அங்கே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் நிறைய பேர் ஃபீஸ் கட்டாமல் இருக்கீங்க, ஸோ ப்ராப்பராக ஃபீஸ் கட்டுங்க. ஸ்கூலுமே ரொம்பவே கஷ்டமான நிலைமையில தான் இருக்குது, நீங்கள் கொடுக்குற ஃபீஸஸ் தான் எல்லாத்தையும் நாங்கள் சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரின்னு நம்ம வில்லியமோட அக்காவும் எங்கேயாவது வேலை கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு, இல்லைம்மா நீ இவ்வளோ படிச்சிருக்க, உனக்குலாம் இங்கே வேலை இருக்காதுமான்னு சொல்லிடுறாங்க. அடுத்த நாள் நம்ம வில்லியம் வீட்டில் வச்சு படிச்சுட்டு இருக்கான் நைட்டு. ஆனால் அவங்க வீட்டில் எங்கேயுமே லைட் இருக்காது, எங்கேயுமே கரண்ட் இருக்காது. ஸோ ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு இருக்கான். இப்போ ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால அவங்க அம்மா இங்கே வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவன் அம்மா கொஞ்சம் படிச்சுக்கிறமான்னு சொல்கிறான். இல்லை எனக்கு ரொம்பவே கஷ்டம், இங்கே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் ஹெல்ப் பண்ணிட்டு கடைசி எக்ஸாமில் ரொம்ப கம்மியாகவே மார்க் எடுக்கிறான். கம்மியானா 62%. ஆனால் அவனால் அதை ஒத்துக்கவே முடியல. இதெல்லாம் நிலைமையெல்லாம் மாற்றணும்னு சொல்லிட்டு அவனும் அந்த ஊரில் உள்ள குப்பைமேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஏதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கான்னு பார்க்குறான். அது மூலியமாக ஏதாவது லைட்டை வச்சு படிக்கலான்னு சொல்லி யோசிக்கிறான். இங்கேயும் பயங்கரமாக தேடி பார்க்குறான், இங்கே எதுவுமே கிடைக்கல. அடுத்த நாள் நம்ம வில்லியமோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவங்க அப்பா தான் ஏதோ தலைவராக இருப்பார். ஸோ அவர் கூப்பிட்டு பேசிகிட்டு இருப்பார். அதாவது நம்ம ஊரோட கடைசி இல்லையில் நிறைய மரங்கள் இருக்குது, அந்த மரம்லாம் நல்ல ரேட்டு கேட்குறாங்க, நம்ம கொடுத்துடலாமான்னு சொல்லி கேட்பாங்க. இப்போ நம்ம ஹீரோட அப்பா அது கண்டிப்பாக வேணாம், அது ரொம்பவே தப்புன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லைன்னா நமக்கு அடுத்து விவசாயமே பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப வறட்சி பூமியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதை வித்துடலாம், அதனால கொஞ்சம் காசு கிடைக்கும், கொஞ்சம் சமாளிக்கலாம்னு சொல்கிறாங்க. வில்லியமோட அப்பாவும் அவங்க அண்ணன்ட்ட போய் கேட்குறாரு, இந்த மாதிரி தப்புடா, இதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அவர் இல்லை, நம்ம இருக்கிற கஷ்டத்துக்கு கண்டிப்பாக அதை கொடுத்தா தான் சரி வரும்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் வில்லியம் ஒரு அம்பு மாதிரி ஒன்று செய்கிறான். செஞ்சு ஒரு அங்குள்ள புறாவை அடிச்சிடறான். அடிச்சுட்டு அதை எடுத்துகிட்டு கொண்டு போய் கிராமத்துலேயே ஒரு இடம் இருக்கும். ஸோ அங்கே ஒரே ஒரு ரேடியோ வச்சு எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க, ஃபுட்பால் கமெண்ட்ரி. ஸோ அதை கேட்கறதுக்காக அந்த புறாவை கொடுத்து உள்ளே போவான். அங்கே கேட்டுட்டு இருக்கும்போது சடனாக அந்த ரேடியோ ரிப்பேர் ஆகிரும், அதாவது பேட்டரி இல்லாமல். இன்னும் எல்லாரும் நம்ம வில்லியம் தான் பார்ப்பாங்க, ஏன்னா இவன் தானே அதில் திறமசாலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வில்லியமும் அவன் வீட்டிலேருந்து அங்கங்கே இருந்து நிறைய பேட்டரிலாம் எடுத்துகிட்டு வந்து ஒன்றா சேர்த்து அந்த ரேடியோவை ஆன் பண்ணுறான். உங்களோட பசங்களும் ரொம்பவே சந்தோஷமாகி டான்ஸ் ஆடுறாங்க. இன்னைக்கு நைட்டே வில்லியம் அவன் ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க அக்காவும் அந்த சாரும் தனியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துருந்த நம்ம வில்லியம் கொஞ்சம் கோபமாக வரான். சரி வாடா போடணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து பெருசாக கண்டுக்காமல் கிளம்பிடுறான். அதனால நம்ம வில்லியம் அதே மாதிரி அந்த குப்பை கடங்களை ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறான். அதில் ஒரு பல்ப் இருக்குது. ஸோ இது மூலியமாக ஏதாவது ஜென்ரேட் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கான். அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், உங்கள் அக்காட்ட அந்த சார்
சார் பேசிட்டு இருந்தான். ஸோ அவனை சும்மா விடக்கூடாது, அவன் சைக்கிளில் பஞ்சர் பண்ணி விட்டுருலான்னு சொல்லி கூப்பிட்றான். ஹீரோவும் போயிடுறான். போயிட்டு அங்கே போயிட்டு அவன் எதுவுமே பண்ணலை. அவன் ஃப்ரெண்டும் கேட்குறான் ஏன் ஒன்றுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவன் சொல்கிறான் ஒரு விஷயத்தை அழிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் அதை படைக்கும் போது எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு சொல்லி அப்படி யோசிக்கிறான். அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான் சரி இங்கே ஒரு லைட்டாச்சும் எடுத்துகிட்டு போவோம் வா கழட்டுன்னு சொல்கிறான். லைட்டை பார்க்குறப்போ தான் அதில் ஒரு வயர் போயிட்டு இருக்கும். சார் வயர் போய் ஒரு டைனமோவில் போய் நிற்கும். இதை பார்த்துருந்த வில்லியமுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். டைனமோனா என்னது, இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்லி. அதனால வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா அம்மா பேசிக்கிறாங்க இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான நிலைமையாக இருக்குது, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கேட்டிருந்த அவனுக்கு ரொம்ப மனசு தோணிட்டு இருக்கு, கண்டிப்பாக நம்ம ஊருக்காக ஏதாவது செய்யணும், பழையபடி நிலைமைக்கு வரணும்னு சொல்லி. அடுத்த நாளே வில்லியம் ஸ்கூலில் சொல்கிறாங்க இந்த மாதிரி கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸ் கெட்டி ஆகணும், இல்லைனா கண்டிப்பாக இங்கே ஜாயின் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் யோசிக்கிறான் எப்போ அது வீட்டில் போய் கேட்குறதுன்னு. அப்புறம் வில்லியமோட அப்பா அவரோட ஃப்ரெண்டு மீட் பண்ண கூப்பிட்டு போகிறாரு. அவர் அந்த இடத்துல ஃபேக்ட்ரியில் ஏதோ மேனேஜராக இருப்பார். ஸோ அவர்கிட்ட போய்ட்டு ஹெல்ப் கேட்குறாரு. இந்த மாதிரி நீ சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாது, அந்த மரத்தை தான் கொடுத்துடலாம்ல, கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும்னு சொல்கிறாரு. அதுக்கு அவன் இல்லை இதனால விவசாயமே ரொம்பவே நஷ்டமாகும்னு சொல்கிறான். அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வா இந்த ஃபேக்ட்ரியில் உனக்கு நல்ல வேலையை நான் கொடுக்குறேன்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ இதெல்லாம் சரி வராது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாளே ஒரு இடத்துல போய் பார்க்குறாரு, எல்லாமே காஞ்சி போய் விழுந்து கிடக்குது. இதை பார்த்தோன்னா மறுபடியும் ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு பேசுகிறாரு என்ன பண்ணலான்னு சொல்லி. நம்ம ஹீரோ அடுத்த நாளே வழக்கம் போல் தேட போயிட்டான். ஏதாச்சும் ஒன்று கிடைக்காதா, நம்ம எப்படியாவது படிக்க முடியாதான்னு சொல்லி யோசிக்கிறான். அப்போ உனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது, பேசாமல் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த டைனமோ எப்படி ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த எல்லோட லைப்ரரியில் ஏதாவது ஒரு புக்ஸில் இருக்கும், கண்டிப்பாக அதை வச்சு எடுத்து பண்ணிடலான்னு சொல்லி யோசிக்கிறான். யாருக்கு தெரியாமல் ஸ்கூலுக்குள்ளேயும் போயிடுறான். வீட்டு நேரம் அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறான். அப்போ அந்த சார் இருக்கான். அந்த சார்கிட்ட போயிட்டு சார் உங்கள் சைக்கிளில் ஒரு டைனமோ ஒர்க்கில் அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். அதுக்கு அவர் எனக்கு தெரில, அது ஏன் டிபார்ட்மெண்ட் கிடையாதுன்னு சொல்கிறாரு. இப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்குறேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை, லைப்ரரியில் ஏதாவது புக்ஸ் இருக்கும் அதில் போய் ரெஃபர் பண்ணி உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாரு. நான் அவன் சொல்கிறேன் என்ன லைப்ரரியில் விட மாட்டாங்கன்னு சொல்கிறான். ஏன் விட மாட்டாங்கன்னு கேட்கும்போது இந்த மாதிரி நான் ஃபீஸ் கட்டலன்னு சொன்னேன். நீ அப்போ எப்படி ஸ்கூலுக்குள்ள வந்தேன்னு கேட்குறான். இங்கே பாருங்கள் சார், எங்கள் அக்கா கூட நீங்கள் பேசுறதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன், அது யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக நான் லைப்ரரிக்குள்ளே விடணும்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு அந்த சாரும் லைப்ரரிக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாரு. அதாவது பிரின்சிபல்கிட்ட நான் பேசிக்கிட்டேன், நீங்கள் உள்ள விடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. நம்ம ஹீரோவும் அந்த விண்ட் எனர்ஜி இருக்கு இல்லையா அதை பார்த்துடுறான். அங்கே உள்ள காற்று எல்லாத்தையும் வச்சு கணிச்சு கண்டிப்பாக அதை நம்மளால் பண்ண முடியும்னு சொல்லி யோசிக்கிறான். மறுபடியும் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது திங்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு அந்த கடைங்களை போய் பார்க்குறான். அங்கே இங்கே எதுவுமே கிடைக்கல. அடுத்து அவங்க ஊரில் அந்த ஓட்டிங் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கே உள்ள மக்களுக்கு இந்த பிரச்சாரம் நடத்திட்டு இருந்தாங்க. நடத்திட்டு இருக்கும்போது அங்கே ஊரில் உள்ள தலைவரை பேச சொல்லியிருப்பாங்க எனக்கு சப்போர்ட் பண்ண சொல்லி. ஆனால் அவர் பேசுகிறப்ப என்ன சொல்லிடுவாருன்னா இங்கே யார் விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இங்கே ஓட்டுன்னு சொல்லிடுவாரு. இதை கேட்டிருந்த அந்த கட்சிக்காரங்க அவர் கீழே போட்டு அடின்னு அடித்து அவர் வாயில் ஃபுல்லாக ரத்தமாக்கி விட்ருவாங்க. அடுத்த நாளே நம்ம வில்லியமோட அப்பா எல்லாத்தையும் இது வரைக்கும் பண்ண அறுவடை எல்லாத்தையும் பார்ப்பாரு. அதில் பெருசாக ஒன்றுமே இருக்காது. இது கொண்டு போய் விற்றுலான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே நேற்று சண்டை போட்டிருப்பாங்க இல்லையா, அதனால அந்த கட்சிக்காரங்க அங்கே உள்ள ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ரேட்டு கம்மியாகவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. அப்போது எதிர்கட்சியில் உள்ள ஒரு பிரச்சார வண்டி வரும். ஸோ நம்மளோட வில்லியமோட அப்பாவும் அந்த வண்டியில் ஏறி போயிடுவார். குடும்பத்தையே நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுவார். இங்கே நம்ம வில்லியம் லைப்ரரியில் போயிட்டு அந்த மேம் கூட நல்லா ஃப்ரெண்ட்லி ஆயிடுவான். இன்னொரு சைடு வில்லியமோட அக்கா அந்த சார்கிட்ட பேசிகிட்டு இருப்பாரு. இங்கே பாரு நான் ரொம்பவே கஷ்டமான நிலைமையில் இருக்கேன், பேசாமல் என்ன பண்ணுறது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கப்போ அவன் சொல்லுவான் பேசாமல் என் கூட வந்துடு நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லுவான். அதுக்காக அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாது, நீ என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிடுறா. அவனும் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி பார்க்குறான். அதெல்லாம் முடியாது, எங்கள் அப்பா அம்மாலாம் விட்டுட்டு நான் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிடுறா. அடுத்த நாள் வில்லியம் ஸ்கூலில் இருக்கிறப்போ அந்த பிரின்சிபல் கண்டுபிடிச்சிடறாரு. இங்கே பார்ப்பா நீ ஃபீஸை கட்டல 1 இயர் ஃபஸ்ட்டு உள்ள விட்டதுன்னு சொல்லி திட்டி விட்டு அனுப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் லைப்ரரியில் உங்களையும் திட்டி அனுப்பிடுறாரு. ஹீரோ என்னடா பண்ணுறதுன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க இருக்கிற காசெல்லாம் கொடுத்து எப்படியாவது போயிட்டு ரேஷனில் பொருள் எல்லாம் வாங்கிடு, இங்கே உள்ள மக்கள் எல்லாரும் ஓடி போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முன்னாடி போய் வாங்கிடு, அது மட்டும் இல்லைனா நம்மளால் ஒன்றுமே சர்வைவே பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோவும் எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டு அவன் சைக்கிள் எடுத்து போய் எல்லா இடத்துக்கு போயிட்டு இருக்கான். அப்போவும் அப்பா போயிட்டு இருக்காரு. அப்போ பார்க்குறாரு அங்கே உள்ள மக்கள் எல்லாம் ஓடி வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள மக்கள் அடிச்சுக்கிறாங்க சாப்பாட்டுக்காக. இதை பார்த்துட்டு இருந்தவங்க அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு, ஐயோ என் குடும்பத்தையும் நான் விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து நான் விட்டுருங்க இறக்கி விடுங்கன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு அங்கேருந்து இறங்குறாரு. இந்த கேப்பில் இவன் அம்மாவும் அவங்க அக்காவும் மட்டும் அந்த வீட்டில் இருப்பாங்க. அப்போ ஒரு ஆளுனே தெரியாத ஒருத்தன் வந்து நிற்பான், எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி. இல்லை ஒன்றும் இல்லை போங்கன்னு சொல்லி அடிக்கிற மாதிரி பண்ணுவாங்க. டக்குனு மிரட்டிட்டு அங்கே உள்ள சாப்பாடுலாம் வாங்கிட்டு போயிடுவான். இப்படி பிடிங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இங்கேருந்து அவங்க ஒரு குடோன் வச்சிருப்பாங்க இல்லையா, அங்கே தான் அவங்களுக்கான தேவையான பொருள் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து வச்சிருப்பாங்க. அதாவது அவங்க அறுவடை பண்ணது எல்லாத்தையுமே எல்லாத்தையுமே ஒரு 4 பேர் எடுத்துகிட்டு ஓடி ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா உள்ளே பார்க்குறாங்க, அதில் எதுவுமே மிஞ்சலை, எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஸோ ரொம்பவே அழுகுறாங்க, என்னடா பண்ண போகிறோம், அடுத்து சாப்பிட்றது கூட ஒன்றும் வழியே இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி. நம்ம வில்லியமும் ரேஷன் கடைக்கு பார்க்குறான். அங்கே சரி கூட்டமாக இருக்குது, இது வரைக்கும் நம்ம பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய கூட்டமாக இருக்கேன்னு சொல்லி யோசிக்கிறான். ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு வழி கிடச்சிருக்கு. ஸோ அந்த வழி மூலியமாக ரொம்பவே கம்மியாக தான் அது பூட்ட போகிறாங்க. அந்த கேப்பில் அவங்க உள்ளே குதிச்சிருவான். எப்படியோ ரேஷன் உள்ள பொருளெல்லாம் வாங்கிடுவான். வாங்கிட்டு பார்த்தா வெளில ஃபுல்லாக எல்லாருமே அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ வெளியே வர்றதுக்கே ரொம்பவே யோசிச்சுட்டு இருப்பான். இன்னொரு சைடாக வில்லியமோட அம்மா அவனை தேடி அங்கே எல்லா இடத்துக்கும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இப்போ அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி வில்லியம்ட்டு சொல்லுவாங்க, இங்கே பார்ப்பா நீ வெளியே போனீங்கன்னா அவ்வளோதான், அங்கே உள்ள மக்கள் அடிச்சே பிடிங்கிடுவாங்க எல்லாத்தையும் சொல்லுவாங்க.
நம்ம ஹீரோ ஏதோ அவனோட பயங்கரமாக யோசிச்சு யாருக்கும் தெரியாமல் அந்த இடத்த கொண்டு வந்து இந்த ரேஷன் பொருளையும் காசையும் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்றான். இவங்க அப்பா சொல்கிறாரு, ரொம்பவே கஷ்டமான நிலைமையில தான் இப்போ நம்ம இருக்கோம், அதனால இனிமேல் நம்ம ஒரு வேளை தான் சாப்பிட முடியும் ஒரு நாளைக்கு, ஸோ கம்மியாக தான் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம வில்லியமோட அக்கா ரொம்பவே கோவப்படுறாங்க, நம்ம இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி கஷ்டப்பட போகிறோம்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மாவும் சும்மா அதெல்லாம் பேசாதுன்னு சொல்லி விட்டுறாங்க. நம்ம வில்லியமும் அவங்க அக்காட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி அந்த மேக்ஸ் சார் வச்சிருக்க அந்த டைனமோ எனக்கு வேணும், அது இருந்தால் எனக்கு கண்டிப்பாக ஏதாவது கொண்டு வந்துடுவேன்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க அக்கா யார் மேக்ஸ் சார் என்னன்னு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு அந்த டைனமோ மட்டும் வாங்கித்தான்னு சொல்லிட்டு போயிடுறான். அக்காவும் யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் பார்த்தா வில்லியமோட அம்மா ரொம்ப கத்தி எழுதிட்டு இருக்காங்க ஒரு லெட்டர் வச்சுட்டு. என்னன்னு பார்த்தா அவங்க அக்கா அந்த மேக்ஸோட போயிடுறாங்க. அப்பாவும் ரொம்ப கோவப்பட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ நம்ம வில்லியம் ரொம்பவே அழுகுறான். நம்ம இருக்க இந்த கடைசி ஹோப்பும் முடிஞ்சிருச்சு, நம்மளே பின்னாடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தா அங்கே ஒரு டைனமோ நிற்குது அவன் வீட்டில். இதனாலே வில்லியமோட அப்பா அம்மாவும் சேர்ந்து அந்த பிரின்சிபலை போய் மீட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்க, அந்த உங்கள் மேக்ஸாக தான் எடுத்துகிட்டு போயிட்டாரு, என்ன சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லி கேட்குறாங்க. சரி கவலைப்படாதீங்க, நான் என்னன்னு பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லியமோட அம்மா சொல்கிறாங்க, அவன் வந்து படிப்புக்காக தானே இங்கே ஸ்கூல் கேட்குறோம், அவன் ஸ்கூல் கூட கேட்கல, லைப்ரரி தானே கேட்குறான், அங்கே விட வேண்டியதானே அவனு சொல்லி கேட்குறாங்க. கடைசி அவரும் கன்வின்ஸ் ஆகி உள்ளே விட்றாரு. வில்லியமும் அங்கே உள்ள பசங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ரூமில் ரெடியாக வச்சு கேட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ரூமை ரெடி பண்ணுறான். அவங்க ஒரு ஃபேன் மாதிரி ஒரு மினிமலாக ஒரு ஃபேன் மாதிரி ரெடி பண்ணுறான் எல்லாத்தையுமே. அவங்க அப்பாட்ட போய் எடுத்துகிட்டு போய் காட்டுறான். அவங்க அப்பா வந்து இது என்னடான்னு கேட்குறாரு. இந்த மாதிரி பண்ணோன்னா இந்த மாதிரி கரண்ட் வரும்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா அதை பார்த்து ரொம்பவே கோவப்படுறாரு. இங்கே பாடுறா, என் கூட இருந்து வேலை செஞ்சாலாச்சு ஏதாவது உனக்கு புண்ணியம் கிடைக்கும். அப்புறம் வில்லியம் கேட்குறான், அப்பா எனக்கு அதெல்லாம் இல்லை, எனக்கு உங்களோட சைக்கிள் மட்டும் வேணும்னு கேட்குறான். அந்த சைக்கிளை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இல்லை நான் நல்லா ரெடி பண்ணோன்னா கண்டிப்பாக எனக்கு ஏதாவது பெருசாக பண்ண முடியும்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டிருந்தவங்க அப்பா ரொம்பவே கோவப்பட்டு அது எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்றாரு. அடுத்த நாளே வில்லியமோட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு அவங்க அப்பாட்ட கேட்கறதுக்காக வர சொல்கிறான். அவங்க வந்து கேட்குறாங்க, அதை பார்த்துட்டு அவங்க அப்பா என்ன அடிச்சு போட்டு சைக்கிள் எடுத்துருவீங்களா, வாங்கடா அடிங்கடா வாங்கடா அப்படின்னு சொல்லி கேட்படுறாரு. பார்த்துட்டு இருந்த அந்த பசங்க, இங்கே பாரு வில்லியம், உங்கள் அப்பாவே நம்பலன்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தா அடுத்த சீனு வில்லியமோட ஆசையை வளர்த்துருந்த நாயை செத்துருது. ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கான். இந்த டைமில் வில்லியமோட அம்மா வந்து வில்லியமோட அப்பாட்ட வந்து சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி அவன் என்ன கேட்டுட்டு அவங்கள்ட்ட, நம்ம எல்லாத்தையுமே இழந்துட்டோம், கடைசியாக சைக்கிள் மட்டும் தான் இருக்குது, அதையாச்சும் அவனை நம்பி கொடுங்க, அவன் ஏதாவது பண்ணுவான், அவன் சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கான், அவன் நம்பி கொடுத்து பாருங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் சரி அழுதுட்டு சரி ஓகே நான் கொடுக்குறேன்னு சொல்லிடுறாரு. வில்லியம் தேடி போகிறாரு. அவன் அந்த நாயை புதைச்சிட்டு இருக்கான். அங்கே போயிட்டு என் சைக்கிள் தரேன், நீ இதனால பண்ணிக்கோ, ஆனால் கண்டிப்பாக ஏதாவது பண்ணிடணும்னு சொல்கிறாரு. அவனும் கண்டிப்பாக பண்ணிடுவான்ப்பான்னு சொல்லிட்டு டிஸ்மேண்டில் பண்ணுறாங்க. பட் அவங்க அப்பா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஹெல்ப் பண்ணுறாங்க. சரி நம்ம ஊருக்கு தான் நல்லது பண்ணுறாங்கன்னு சொல்லி. ஸோ இவங்களும் ஒரு டவர் மாதிரி ஒன்று கெட்டுறாங்க. இங்கே ஃபேன் எல்லாம் செட் பண்ணிட்டு நம்ம ஹீரோ வயரிங் எல்லாமே பண்ணுறாரு. ஹீரோவோட அப்பா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே குழி தோண்டி வைக்கிறாங்க தண்ணி வரும்னு சொல்லி நம்பி. ஹீரோ எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. வரைக்கும் வறண்ட பூமியாக இருந்ததுல ஒரு சொட்டு கூட தண்ணி இல்லாத இருந்த இடத்துல அவ்வளோ தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. அதாவது அதிகமாக பம்ப் பண்ணி அந்த கிணத்துலேருந்து எடுத்து தண்ணி நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்துருந்த அவங்க அப்பா ரொம்பவே சந்தோஷப்பட்டு அவனை கட்டிப்பிடிச்சிக்கிறாரு. ஊர் மக்கள் எல்லாருமே அவனை ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. இதில் ஒரு ஷார்ட் வச்சிருப்பாங்க, அவங்க அப்பா அவனை பார்க்குற மாதிரி, உனக்குள்ளே இவ்வளோ விஷயம் இருந்திருக்குப்பா, நான் தான் தெரியாமல் விட்டுட்டேங்கிற மாதிரி. அடுத்து கொஞ்சம் மாதத்துலேயே அவங்க கிராமம் பழையபடி பல நிலைமைக்கு வந்துடுது, ரொம்ப பச்சை பச்சைன்னு வந்துடுது. அதோட அப்படியே படத்தை முடிக்கிறாங்க. அதாவது உண்மையான வில்லியம், அது ட்ரூ பேஸ் ஸ்டோரியில் தானே, அவங்களுக்கு அதனால இந்த உண்மையான வில்லியமாக படத்தோட எண்டிங்கில் காமிப்பாங்க. உங்களுக்கு என் வாய்ஸ் அந்த மூவியும் பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக அவங்களுக்கு சேரும். இன்னொரு நல்ல வீடியோட அவங்களை அடுத்து வந்து சந்திக்கிறேன். பாய்.